ஈவியோட சோர்ஸ் ஆஃப் ஃபியூல் என்ன? எலக்ட்ரிசிட்டி. ஆமாம். இந்தியா வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து உற்பத்தி பண்ணுது? தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வருது. தெர்மல் பவர் ஸ்டேஷன் பொல்யூஷன் கொடுக்குதா? ஆப்வியஸாக பொல்யூஷன் கொடுக்குது. ஸோ ஈவி பொல்யூஷன் கொடுக்குதா? ஆப்வியஸாக கொடுக்குது. ஆமாம். நீங்கள் ஈவி ஃபாரின்ல வந்து இது ஒரு பெரிய ஒரு டிபேட் ஆச்சு. எலான் மஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரபிளாகவும் ஆயிருந்தது. ஓகே, ஈவியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தெர்மல் பவர் ஸ்டேஷனோட அவுட்புட் அதிகமாகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பொல்யூஷன் ஆகும் தான். ஸோ ஈவி இஸ் நாட் த கம்ப்ளீட் சொல்யூஷன், மேபி a டெம்பரரி சொல்யூஷன். ஓகே. ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னன்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாயிடும், திடீர்னு போய் வண்டி. ஆமாம். ஆஃப்டர் தட் எஃபெக்ட் நீங்கள் 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சிஎன்ஜி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கம்மியாக இருக்கு. ப்ராசஸ் பார்ப்போம். ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு பொல்யூஷன் வருதா? வரல. ப்ராசஸிங்கில் பொல்யூஷன் நடக்குமானா? நடக்கல. கன்சம்ஷனில் பொல்யூஷன் நடக்குமானா? மினிமல் பொல்யூஷன் நடக்கும். பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் நாட் ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு மட்டும் ரிலீஸ் பண்ணாது, பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க. PM 2.5 PM 10 இந்த மாதிரியான பார்ட்டிகளும் வெளியே ரிலீஸ் பண்ணும். அது இன்னும் உடனடியாக நம்மளோட உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். விவி வெஹிக்கிளில் நீங்கள் இட் மேபி a டெம்பரரி சொல்யூஷன். இன்னைக்கு வந்து இது பொல்யூஷன் இந்த இடத்துல நான் ஓட்டுற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நான் நெய்வேலிலேருந்து வரேன். நீங்கள் ஈவி அதிகமாக யூஸ் பண்ணும்போது எனக்கு பொல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்குது. நான் அதிகமான அவுட்புட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதிகமான கோலை எரிக்கிறேன், அதிகமான அவுட்புட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் எமிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சிஎன்ஜி இஸ் த வே ஃபார்வர்ட் சார்.